Hi there guys, welcome back. This is Kishore here, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்மள கோல்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ கோல்டு இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். இப்போ கோல்டு கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் ட்ரேடிங் அரௌண்ட் $4,050 வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது அரௌண்ட் $3,990 to $4,000 ட்ரேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆகிடுச்சு, அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு $4,100 ரேஞ்சை வந்து ஹிட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு கரெக்ஷனில் வந்து நின்றுட்டுருக்கு. இப்போ இது நம்ம இன்னும் லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியும் எப்படி போயிட்டுருக்குன்றதை காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இது என்ன லெவலில் போயிட்டுருக்குன்னா, மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங், இந்த ஸ்விங்லேருந்து மேலே ஏறிச்சு பார்த்தீங்களா. இப்போ அந்த ஏறினதுக்கு இப்போ எக்ஸாக்டாக மார்க்கெட் எங்கே வந்துட்டுருக்குன்னா, ஸோ இட்ஸ் அரௌண்ட் 61.8% ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ மார்க்கெட் வந்து 60% ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு தான் ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு. ப்ளஸ் இது கூடிய டெக்னிக்கலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லோவர் டைம் ஃப்ரேம் விடுவோம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல சேனலில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த சேனலோட பாட்டமில் இருந்தால் இப்போ மேலே போயிட்டுருக்கு. ஸோ இதை நம்ம ஒரு வேளை திஸ் இஸ் ஃப்ளாக் பேட்டர்னாக கன்சிடர் பண்ணோனால், ஸோ இதை வந்து போல்னு எடுத்துப்போம். இந்த ஃப்ளாக்னு எடுத்தோன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து இந்த ரேஞ்சை வந்து மறுபடியும் நமக்கு டபுளாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இது எவ்வளோ தூரம் போகலான்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாகோட பேட்டர்னோட ஸோ இப்போ இது எங்கே வந்து நிற்குது, ஆல்ரைட். ஸோ 4,170. ஸோ அப்போது 15 மினிட்ஸோட ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. சேனலுக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். கீழே இருக்கிறதெல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட்ஸாகவும் ஆக்ட் பண்ணுது, மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணுது. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு இதை பிரேக் ஆகட்டும். இந்த ரேஞ்ச் என்னன்றதை பார்த்துலாம் நம்ம. 4,070 to 80. ஸோ 4,070 $4,080. ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே 15 மினிட்ஸோட 30 மினிட்ஸ் பெட்டராக இருக்கும். ஸோ அப்போ 30 மினிட்ஸ் கேண்டில் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகும். கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா அப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னா 4,100. ஸோ இந்த 4,100 பிரேக் ஆகிடுச்சுன்னா நம்ம இது எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஃப்ளாகோட பேட்டர்னோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அடுத்த இது வந்து R2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து R1 எவ்வளோனா 4,080 to 4,100. ஏன்னா அது நெக்ஸ்ட் மேஜர் ரெசிஸ்டன்ஸும் 4,100 இருக்கிறதுனால நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். இந்த ஜோன் லெவல்லையும் இதையும் கம்பைன் பண்ணிக்கிறோம். இது பிரேக் ஆச்சுன்னா அடுத்த R2 எங்கே இருக்குன்னா 4,170. ஸோ இது வந்து சேனலுக்குள்ளே போயிட்டுருக்குது. இன்கேஸ் மார்க்கெட்டு இல்லை இந்த சேனலை வந்து கீழே ப்ரீச் ஆகிடுச்சு, மார்க்கெட் வந்து சப்போர்ட்டை பிரேக் ஆகணும்னா திருப்பி இந்த லெவல் தான். தட் இஸ் அரௌண்ட் 3,950-60 அந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க. ஸோ 3,950 இருந்து 3,960 வரைக்கும் திஸ் வில் பி யோர் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லோவர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்துட்ருக்கோம். பட் ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்ம ஏற்கனவே ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட்டும் எக்ஸ்டென்ஷனும் பார்த்துருந்தோம். அது என்னன்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் எக்ஸ்டென்ஷன் பார்த்துருந்தோம் லாஸ்ட் டைம். இந்த எக்ஸ்டென்ஷன் படி ஒரு வேளை மார்க்கெட் வந்து லெட்ஸ் சே 3,950 அந்த ரேஞ்சை வந்து பிரேக் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்தது மேஜரான லெவல் எங்கே இருக்குன்னா அரௌண்ட் 3,840. அதையும் பிரேக் ஆச்சுன்னா தட் இஸ் 3,650 வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடம்லாம் வந்து தீஸ் ஆர் லைக் லாங் டேர்ம் சப்போர்ட்ஸ். இமீடியட்டாக மார்க்கெட் பிரேக் ஆகணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த 3,950 ரேஞ்சை வந்து மார்க்கெட் பிரேக் ஆகி கீழே க்ளோஸ் வச்சா தான் அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து சப்போர்ட்ஸ் வந்து மார்க்கெட் நோக்கி போகும். திஸ் இஸ் ஃபார் டெய்லி சார்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம பார்த்துட்டு இருந்தது இது டெய்லி சார்ட்டோட அனாலிசிஸ். ஒரு வேளை மார்க்கெட் இப்போ ஏன்னா இங்கே வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, இது ஆகிட்டுருக்கு, இல்லை மார்க்கெட் ட்ரெண்டு திரும்ப போகுதுன்னா இங்கேருந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி மார்க்கெட் மேலே ஏறிச்சுனாலும் அதுக்கும் என்ன தெரியணும்னா நமக்கு வந்து இந்த 4,100 வில் பி அவர் மேஜர் லெவல். ஸோ அப்போ கீ லெவல்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கோல்டோட கீ லெவல் வில் பி 4,100. ஸோ இந்த கீ லெவலில் மார்க்கெட் பிரேக் ஆகி மேலே போச்சுன்னா ஃபஸ்ட்டு திங் இட் வில் ஸ்டார்ட் டு மூவ் அப் டு 4,170 R1. அதையும் பிரேக் ஆச்சுன்னா அடுத்த லெவல் ஆஃப் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருந்தோம். ரெசிஸ்டன்ஸ் 2ன்றது வந்து 4,300. ஸோ அப்போ இது எல்லாத்துக்குமே கீ லெவல் எங்கே இருக்குன்னா $4,100 இருக்குது. ஸோ ஒன்ஸ் $4,100 மார்க்கெட் பிரேக் ஆகிடுச்சுன்னா 4,170 வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா லோவர் டைம் ஃப்ரேமில் ஃப்ளாக் பேட்டர்னோட டார்கெட் லெவல்ஸ் வந்து அந்த ரேஞ்சில் காட்டுறதுனால பேட்டர்னோட லெவல்ஸ்ன்றதுனால அது 4,170 எடுத்துருக்கும். அதை பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு 4,300. இல்லை ஒரு வேளை நம்ம
நமக்கு வந்து ஹையர் டைம் ஃப்ரேமோட டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போகுதுனால் ஃபஸ்ட்டு 3950 பிரேக் ஆகணும். ஸோ அப்போ 2 கீ லெவல், ஒன்று வந்து 4100 கீழே வந்து 3950 தான் கீ லெவல். ஸோ இந்த கீ லெவல்ஸை பிரேக் ஆனால் தான் ட்ரேடு ஏதோ இருந்தாலும் கிடைக்கும். இப்போ நான் லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தேன் பார்த்தீங்களா, இப்போ இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் பெருசாக யோசிக்கவே தேவை. அவங்க என்ன பண்ணுவாங்க, சேனலுக்குள்ளே இருந்துச்சுன்னா மேலே போகும்போது செல்லு, கீழே வரும்போது பையின்ட்டு ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ லாங் டேர்மில் இன்கேஸ் ட்ரேட் பண்ணுறவங்க என்னென்னா, நீங்கள் எதுக்கும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஜஸ்ட் அ பாயிண்ட் ஆஃப் வியூ, டெக்னிக்கலாக மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்குன்னு. ஸோ 15 minutes இஸ் கிளியர்லி இன்சைட் அ ஃப்ளாக் பேட்டர்ன் ப்ளஸ் அ சேனல். பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ளாக் பேட்டர்னோட பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகுது 4170. இல்லை மார்க்கெட் 3950 பிரேக் ஆச்சுன்னா அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து 3860 அந்த ரேஞ்ச் பார்த்தோம். அடுத்த 3600 ரேஞ்சில் வந்து மார்க்கெட் போகும். அது நம்ம ஒரு காசு கிட்டத்தட்ட 10,500 11,000 அந்த ரேஞ்சுக்கு போயிடும். ஸோ இதுதான் இப்போதைக்கு கோல்டுக்கான லெவல்ஸ் அண்ட் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் இதுதான். ஸோ வரக்கூடிய நாட்களில் எப்படி கோல்டு போகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஆனால் 2 கீ லெவல் ஞாபகம் வச்சுக்கோங்க, 4100 3950 தான் மேஜர் கீ லெவல்ஸ். இது எந்த சைடு பிரேக் ஆகுதோ அந்த சைடில் மார்க்கெட் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆல்ரைட், ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் ஃபார் ரிவ்யூ அண்ட் ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.